பப்பாளி ஒரு சுவையான மற்றும் சத்தான பழமாகும். பப்பாளி ஒரு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ, சி மற்றும் பிற தாதுக்கள் அடங்கியுள்ளது. பப்பாளி பழத்தில் சருமத்தில் சுருக்கம் விழாமல் பாதுகாக்கும், குடல் பூச்சிகளை அழித்து சுத்தம் செய்யும். பப்பாளி பழத்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுத்து வர உடல் வளர்ச்சி துரிதமாகும். எலும்பு வளர்ச்சி, பல் உறுதி ஏற்படும். தொடர்ந்து பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வர கல்லீரல் வீக்கம் குறையும். பப்பாளி பழத்தை தேனில் தோய்த்து உண்டு வர நரம்பு தளர்ச்சி குறையும். இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. பப்பாளி காய். பப்பாளி காயை கூட்டாக உண்டு வர குண்டான உடல் படிப்படியாக மெலியும். பப்பாளி காய் குழம்பை பிரசவித்த பெண்கள் உணவில் சேர்த்து வர பால் சுரப்பு கூடும். பப்பாளி விதை. பப்பாளி விதைகளை அரைத்து தேள் கொட்டிய இடத்தில் பூச வலி, விஷம் இறங்கும். பப்பாளி பால். பப்பாளி காயின் பாலை வாய்ப்புண், புண்கள் மேல் பூச புண்கள் ஆறும். பப்பாளி பாலை பசும்பாலுடன் கலந்து சேற்று புண்கள் மேல் தடவி வர புண்கள் ஆறும். பப்பாளி பாலை குழந்தைகளின் தலையில் ஏற்படும் புண்களை பூசி வர புண்கள் ஆறும். பப்பாளி இலை. பப்பாளி இலைகளை பிழிந்து எடுத்து வீக்கங்களின் மேல் பூசி வர வீக்கங்களும் குறையும். பப்பாளி இலைகள் சாறு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. டெங்கு போன்ற காய்ச்சல்களில் போது இரத்தத்தில் பிளேட்லெட் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகிறது. செரிமான கோளாறுகளை சரி செய்கிறது. இரத்த சர்க்கரை அளவை சீராக்க உதவுகிறது மற்றும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. காய்ச்சல் மற்றும் சளி போன்ற தொற்று நோய்களிலிருந்து எதிர்த்து போராட உதவுகிறது. பயன்படுத்தும் முறை. நறுக்கிய பப்பாளி இலைகளை சிறிதளவு தண்ணீருடன் சேர்த்து மென்மையாக வரை கலக்கவும். அந்த கலவையை வடிகட்டி வெறும் வயிற்றில் சாறாக அருந்தலாம்.